காதலுக்காக தாஜ்மஹால் கட்டின கதை தெரியும், காதலுக்காக ஒரு மலையை ரெண்டாக வெட்டின ஒரு கதை தெரியுமா? எஸ், பீகாரை சேர்ந்த தசரத் மாஞ்சி பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒரு அழகான கிராமத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவரும் அவர் மனைவியும். ஆனால் குடிக்கிறது தண்ணி வேணும்னா அந்த கிராமத்தில் ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு அடுத்த பக்கம் போய் தான் கொண்டு வர வேண்டிய சூழல் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு நாள் அவங்க மனைவி போயிட்டு வரும்போது கால் தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. அடிபட்டுறது பலத்த காயத்தில் இருக்கக்கூடிய மனைவியை காப்பாற்றுறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு அவங்க மனைவி வந்துட்டு கூட்டு போகிறாங்க. ஒரு 80 கிலோமீட்டர் சுற்றி கூட்டு போகணுமா. ஸோ தூக்கிட்டு போகும்போது என்ன ஆயிருக்குன்னா அவங்க இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனி ஒரு மனுஷனாக யோசிக்கிறாரு. நம்மளுக்கு ஏற்பட்ட மாதிரி சூழல் வேறு யாருக்கும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு என்ன பண்ணுறாப்புல அப்படின்னாலும் ஒரு சுற்றிலையும் ஒளியும் தூக்கிட்டு போய் அந்த மலையை வந்துட்டு வெட்டிடலாம், ரெண்டா பொழுது ஒரு பாதையை உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாப்புல. ஊரில் எல்லாரும் பார்க்குறவங்க ஏன்னா நினைப்பாங்க இடக்கிறானா பைத்தியக்காரன் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படி தான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, யோசிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு தனி மனிதனாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பாதையவே உருவாக்கியிருக்காரு. ஸோ ஒரு 80 கிலோமீட்டர் சுற்றி போன அந்த மக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர்லேயே போகிற மாதிரியான ஒரு பாதையை உருவாக்கியிருக்காரு. இதெல்லாம் எப்படியா செஞ்ச, எப்படி அவனால் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என் மனைவியின் மீது இருந்த காதல் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறாரு. இந்த உலகத்தில் வந்துட்டு காதலிக்கிற எல்லாராலையும் என்னென்னமோ பண்ண முடியுது. எவ்வளோ பெரிய மாற்றங்கள் கொண்டு வர முடியுதுன்னு பார்த்தீங்களா? காதலுக்காக ஒருத்தர் தாஜ்மஹால் கட்டுறாருன்னா காதலுக்காக ஒருத்தர் மலையவே வெட்டி பாதையை உருவாக்கி வச்சிருக்காரு ஊருக்காக. காதல் மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லை. இந்த உலகத்தில் காதல் வந்துட்டு ஒரு மனுஷனை என்ன வேணாலும் பண்ண வைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு சிறந்த உதாரணம் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.